ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஆல்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் ரசம் எப்படி செய்யலான்றது பார்ப்போம். இன்றைக்கி நான் 2 பேருக்கு தான் சமைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் வந்து அதுக்கேற்ப மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன பீஸ் வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு. நான் பாதி பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் பாதி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு. இதை வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வச்சு கிரைண்ட் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெள்ளரிக்காய் ரசம் எப்படி செய்யலான்றது பார்ப்போம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணுங்கள். சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அரைச்சி வச்ச மிளகு, சீரகம். இந்த மாதிரி எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றுவோம். ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடான வெள்ளரிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.